ஒரு எளிய முதியவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் பேத்தியை கூட்டிட்டு உள்ள போறார். வெயிட்டர், உங்களுக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணட்டும்னு கேக்குறாரு. அந்த பாப்பா பன்னீர் தோசையும் ஒரு ஐஸ்கிரீமும் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க தாத்தா, எனக்கு 2 இட்லி ஒரு வடை கொடுங்கப்பா போதும்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்த பணத்தை 1க்கு 2 வாட்டி எண்ணி பார்த்துட்டு அவர்கிட்டயே எவ்வளவு பில்லு வரும்னு கேக்குறாரு. அந்த வெயிட்டர் கொஞ்சம் அழுத்துக்கிட்டே, பணம் கம்மியா இருந்தா அதுக்கேத்த ஹோட்டலுக்கு போக வேண்டியதானேன்னு மனசுலயே முழுவிக்கிட்டு, தோசை 80, ஐஸ்கிரீம் 40, இட்லி 20, வடை 10ன்னு 150 ரூபான்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னா பாப்பா கேட்டதை மட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு. பாப்பா ஹாப்பியா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்ல செட்டில் பண்றாங்க. அந்த வெயிட்டர் பில் வேலட் எடுத்து பார்த்த உடனே கண் கலங்கிடுறாரு. திறந்து பார்த்தா அதுல டிப்ஸா 30 ரூபா வச்சிருக்காரு அந்த தாத்தா. நம்மளும் இப்படிதான் தவறு செய்துவிட்டு செய்த தவிர உண்மையாவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டா நமது இறைவனாகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பா நம்மள மன்னிப்பார். இப்போ இறைவனை நோக்கி நம்ம செஞ்ச ஒரு தவறை நினைச்சு மன்னிப்பு கேட்போமா? பிரைஸ் லார்ட்.